மீனை விட்ட வெறும் அரை மணி நேரத்துலேயே எல்லா மீனும் டக் 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 டக்குன்னு சாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மீனுமே செத்துருச்சு. இப்போ இதில் வந்து தனியாக விட்ருக்குறேன். அது பலூன் மூடி செத்து போயிடுச்சு. அங்கே கோல்டு ஃபிஷ் இழுத்துட்டு கிடக்கு. எல்லாமே தொட்டியில் அழகாக நீந்திக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து ரசிக்கலாம்னு நான் நினச்சேன். இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் கலர் மீன்களை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் மீன்கள் வாங்குறதுக்காக பசார் புதுக்கு வந்திருக்கிறோம். இந்த பசார் புதுவை பற்றி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கிறேன். இங்கே வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு. இங்கே வந்து மீட், வெஜிடபிள்ஸ், ஃபிஷ், அப்புறம் கலர் ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மீன் வாங்க தான் வந்திருக்கிறோம். இங்கே தான் பசார் புது. இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக பெட் ஷாப் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷஸ், பேர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா வகையான பெட்ஸும் அவைலபிளாக இருக்கும். இந்த பசார் புதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. ஒன்று 12 இல்லையா? இது எப்படி இருக்குது? ரப்பர் மாதிரி இருக்குது. வாங்குறியா? தொடுறியா? இது தவளை. நான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஃபிஷ் கேட்டிருக்கேன். ப்ரெக்னென்ட் ஃபிஷ் அதான் குட்டியோடு நல்லா டைம் பாஸாக இருக்கும். இந்த ஃபிஷ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆரஞ்சு மொழி இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து இன்னொரு கடையில் பார்த்தோம் நம்ம. இது ஒரு ஃபிஷ்ஷு 2 வெள்ளி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு 3 வெள்ளி, 5 வாங்கினோம்னா 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லா கடையும் பார்த்துட்டு எது பெஸ்ட்டோ அதில் வாங்குவோம். எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. அதோடு சேர்ந்து இந்த குட்டி போல் விளாண்டுக்கிட்டு இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. எவ்வளோ பெரிய தொட்டி பாருங்க. போ, இது ஃபுல்லாக இந்த ஃபிஷ்ஷஸோட ப்ரைஸுங்க. மூணு கோல்டு ஃபிஷ் வந்து 10 வெள்ளி. அப்புறம் இங்கே ஏஞ்சல் ஃபிஷ்லாம் இருக்குதுங்க பாருங்க. 3 ஏஞ்சல் ஃபிஷ் 10 வெள்ளி தான். நம்ம ஊரை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபிஷ்ஷஸோட ப்ரைஸஸ். சத்து மேல், சத்து ஃபீமேலா? கிவ் பிரெக்னன்ட் லேடி. வயிறு பெருசா இருக்குன்னு சொல்லு. இந்த ஃபிஷ்ஷை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது கண்ணு, அதோட செதுல பாருங்களா, பயங்கரமா இருக்குதுங்க. நம்ம பலூன் மோலியில் ஒரு ஜோடி, ஒரு பேர். அப்புறம் இந்த ஆரஞ்சு மோலியில் 1 பேர். அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரு, ஆரஞ்சு அண்ட் பிளாக் மிக்ஸ்டு, அதில் 1 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். மக்களே கொஞ்சம் இந்த மீனை பாருங்களேன், எவ்வளோ எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. பொம்மை மாதிரி இருக்குதுங்க. பார்த்தீங்களா? இந்த மீனை பாருங்க. பாருங்க, ஈல் 42 வெள்ளி. இப்போ அடுத்து வந்து இந்த க்ளோ ஃபிஷ் வாங்கலாம்னு வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு மீன் வந்து 2 வெள்ளி. 10 மீன்லாம் வாங்கினோம்னா 20 வெள்ளி. எக்ஸ்ட்ரா 1 ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டுகள்லாம் இருக்குது, செடிகள். 5 வெள்ளி ஒரு பேக்கு. கலர் சூப்பராக இருக்குல்ல? 2 நான் தொட்டியில் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கலர். இந்த கோல்டு பீஸ் பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குல்ல? இதெல்லாம் வந்து 12 வெள்ளி. இது 12 வெள்ளி ஒரு பீஸு. இதெல்லாம் பாருங்க 38 வெள்ளி ஒரு பீஸ். நம்ம ஃபிஷ்ஷஸ் அப்புறம் வந்து அக்வாரியம் செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாதனால சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஒரு சில விஷயங்கள் எடுக்க முடியலை.
பட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் அப்புறம் இந்த அக்வாரியம் செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்கள் நமக்கு தொட்டி ஆல்ரெடி வீட்டில் இருக்குது, அதனால தொட்டி வாங்கலை, மீன் தொட்டி. மற்ற எல்லா பொருட்களும் வாங்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்று நம்ம செட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து அக்வாரியம் செட்டப் இந்த இடத்துல தான் பண்ண போனேன். ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு ப்ளக் இருக்குது. நம்ம வந்து இந்த ஆக்சிஜன் மோட்டார்லாம் செட்டப் பண்ணுறதுக்கு ப்ளக் தேவைப்படுது. இங்கே தான் நான் செட்டப் பண்ண போகிறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் போட்டு ஃபிஷ் டேங்க் வச்சாச்சு. கீழே வச்சோம் அப்படின்னா இந்த பூனைக்குட்டி இருக்குது, ஃபிஷ்ஷஸ் எதாவது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருந்து இங்கே நம்ம ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கலாம். நான் இந்த ஆக்சிஜன் மோட்டார் தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 ஏர் பம்ப் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 ஏர் பம்ப் இருக்குது, அதுக்கு இந்த பபுள்ஸ் வர ஸ்டோன். அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ள இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இது விலைக்கு நெட்டு வாங்கியிருக்கோம், ஃபிஷ்ஷஸை வந்து பிடிக்கிறதுக்கு நெட்டு. ஏய், என்ன பண்ணுற? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா உங்களுக்கு? என்னை தொடக்கூடாதா? உன்னைய தொடக்கூடாதா? தொடக்கூடாதா அவங்களா? தொடக்கூடாதா? முயசா, என்ன அதை பார்க்குற? என்னடி இது? ரொம்ப இருக்குல்ல. இங்க வா, இங்க ஓடியா. இது ஃபிஷ் டேங்குக்கு ஸ்டோன்ஸ். அப்புறம் இது வந்து பிளாஸ்டிக் செடி, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீட்டாக கொஞ்சம் தூசியாக இருக்கும்ல, கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற போட்டு கொஞ்சம் நீட்டாக கழுகிட்டோம் அப்படின்னா டேங்கில் உள்ள வாட்டரை வந்து டேர்ட்டி ஆகாது. ஸோ அதுக்காக நல்லா கொஞ்சம் கழுகிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுற? என்ன சவுண்டு கேட்குது? நீயா பயப்படுவ? பயப்படுற மாதிரி நடிக்கிறையா? நடிக்கிறா. ஏன் இந்த கண்ணு ஒரு கண்ணு சின்னதா இருக்கிற மாதிரி தெரியுது? வயசாவுக்கு தான். இந்த கண்ணு கொஞ்சம் குட்டியா இருக்கிற மாதிரி தெரியுதா? தூங்கு முந்தி என்ன பாக்குற? நல்லா கழுகுனதுக்கு அப்புறம் எவ்வளவு அழுக்கு வெளியாகுன்னு பாருங்க. Hey. 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 Okay. Nice. 2 பம்ப் இருக்குது, 2 பம்புமே சூப்பரா ஒர்க் ஆகுது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்பீடாக இருக்குது. கீழே காட்டுங்க. நல்லா அந்த பபுள்ஸ், இந்த ஏர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. இது நம்ம இந்த பக்கம் மாற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதுலேயே நம்ம வந்து ஸ்பீட் அதிகமாக ஆக்சிஜன் நமக்கு தேவை அப்படின்னா ஸ்பீடில் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்லோலியாக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. மோட்ரு வந்து அந்த ஏர் வரும்போது ஒரு மாதிரியாக மிதக்குது. இப்போ அதுக்கு நம்ம இந்த இது வாங்கியிருக்கணும். இது வந்து நம்ம கண்ணாடியில் இப்படி பைப்போட கனெக்ட் பண்ணி வரமாட்டுது, பைப்போட கனெக்ட் பண்ணி நம்ம கண்ணாடியில் ஒட்டி விட்டுடலாம். அதுக்கு நம்ம ஸ்டோனை ரிமூவ் பண்ணிக்கிட்டு உள்ள பைப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டோனை மாற்றிக்கிட்டு நல்லா உள்ள லென்த்தாக கீழே வரைக்கும் விட்டுட்டு வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அவ்வளோதான், தூரம் வராது. கரெக்டாக இப்போ நம்ம சுவிட்சு போடுறோம் பாருங்க. இப்போ அந்த அளவுக்கு மேலே வரல, இது லைட்டாக மேலே வருது. ஓகே தான், நோ ப்ராப்ளம். யூஸ்ஃபுல்லான ஒன்று. நீங்கள் அக்வாரியம் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா இது நீங்கள் வாங்கிக்கிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இந்த வயர்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இந்த பக்கம் காட்டணும். நம்ம இந்த வயர்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, அதனால அதெல்லாம் தொட்டிக்கு பின்னாடி போட்டு விட்டுருவோம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு, மோட்டார் செட்டப்லாம் சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ இந்த டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகிறதுக்காக அந்த ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷஸை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே நம்ம மிதக்க விட்டுறணும் இந்த தண்ணிக்கு மேலே. அப்போ தான் இந்த தண்ணியோட டெம்பரேச்சரும் அந்த தண்ணியோட டெம்பரேச்சரும் கரெக்டாகும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஃபிஷ்ஷை இந்த தண்ணியில் விடணும். அப்படி இல்லைன்னா டெம்பரேச்சர் சடனாக சேஞ்ச் ஆகும்போது ஃபிஷ்ஷஸ் வந்து இறந்து போயிடும். சரிங்களா? அப்புறம் இங்கே நம்ம மோட்டரை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் வந்து இங்கே ஒரு கயிறு மாதிரி நான் கட்டி இங்கே ப்ளக்கில் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு கயிறு மாதிரி கட்டியிருக்கிறேன். இது கொஞ்சம் லூஸாக இருக்கணும், இல்லைன்னா நைட் டைம் நமக்கு தெரியலை, அந்த டயத்தில் பவர் கனெக்ஷன் இது கட் ஆகிடுச்சு அப்படின்ட்டா நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காது, ஃபிஷ்ஷஸ்லாம் இறந்து போயிடும். அதனால் கொஞ்சம் நான் லூஸ் விட்டு இங்கே கட்டி வச்சுருக்கிறேன். வா கல் விட்டோன்னு அவ்வளோ அட்ராக்டிவ் ஆயிடுச்சுல. அந்த செடிக்கும் அந்த கல்லுக்கும் செம மேட்சிங்கா இருக்கு. இந்த கலரும் அந்த கலரும் நல்லா தூக்கி அடிக்குது. ஃபிஷ்ஷஸ் ஓப்பன் பண்ணலாம். நம்ம கோல்டு ஃபிஷ் நம்ம டேங்க்ல விடலாம். டெட்ரா க்ளோவிங் ஃபிஷ். இங்க நம்ம 3 கோல்டு ஃபிஷ் இப்போதைக்கு விட்டாச்சு. அப்புறம் டெட்ரா அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அது க்ரீன் கலரு, அது க்ரீன் பேக்ரவுண்டால அந்த அளவுக்கு தெரியல. அப்புறம் இந்த இடத்துல ஒன்று நிற்கிது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பலூன் மோலி, ஆரஞ்சு மோலி அண்ட் இந்த கலர்ல ஒன்று. டேய் ஏன் கத்திட்டே இருக்கிற? ஸோ நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே டேங்க்ல விட்டாச்சு. அழகா இருக்குதுல்ல. நம்ம இன்னும் ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் தொட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்றி, பாய். இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபுட்டு போட போகிறோம். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மீனை விட்ட வெறும் அரை மணி நேரத்துலேயே எல்லா மீனும் டக் 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 டக்குன்னு சாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு 2 ஆக்சிஜன் போட்டு வச்சுருந்தோம், ஃபீட்லாம் போட்டு வச்சுருந்தோம், வாட்டர் டெம்பரேச்சர் இல்லாமல் அடாப்ட் பண்ணி தான் உள்ளே போட்டிருந்தோம். பட் என்ன தப்பு நினச்சின்னு தெரியல. அங்கே இருங்க, எல்லா மீனுமே செத்துருச்சு. இப்போ இதில் வந்து தனியாக விட்ருக்குறேன். அதுவுமே எல்லா மீனுமே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு கிடக்கு. நிறைய வாட்டி நான் மீன் வளர்த்துருக்குறேன். இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஆகிறது. வாங்கி வெறும் அரை மணி நேரத்தில் எல்லா மீன் சாகிறது. என் மனசாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தப்பு நினச்சாலும் தண்ணியில் பிரச்சனை இருக்கா, என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. போட்டு எல்லா மீனுமே செத்துருச்சு. டேங்கில் எந்த மீனுமே இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். இதுக்கு தான் கொஞ்சம் உயிரோடு இருந்துச்சு. இப்போ அதுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் தான் வேறு தண்ணி, சரி இதில் தான் எதுவும் தண்ணி, இந்த கல் எதுவும் ப்ராப்ளமும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பவுலில் தண்ணி அள்ளி வச்சு அது ஆக்சிஜன் போட்டு மீனை விட்டா எல்லாமே செத்துருச்சு. இங்கே பாருங்க, இப்படி எல்லா ஃபிஷ்ஷும் பாருங்க. இங்கே பாருங்க, பலூன் மூடி செத்து போயிடுச்சு. அங்கே கோல்டு ஃபிஷ் இழுத்துட்டு கிடக்கு, இங்கே கோல்டு ஃபிஷ் மிதக்குது.
எது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லைங்க எனக்கு. நான் வந்து இது ரொம்ப வருஷமாக ஃபிஷ்ஷஸ்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். பட் இதான் எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு வாங்கி வெறும் அரை மணி நேரம் தான். இத்தனைக்கு நம்ம வந்து அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே அந்த பாக்கெட்டை தண்ணிக்கு மேலே போட்டு வச்சுருந்தேன். எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருந்தேன். எப்படி இந்த தண்ணி என்னன்னு தெரியல. இந்த தண்ணியில் எதுவும் பிரச்சனை இருக்குதா ஒன்றுமே புரியல எனக்கு. அதுவும் 2 ஆக்சிஜன் போட்டு வச்சுருந்தேன். என்னென்ன தெரியல. ஒரு சில மீன் தான் இருக்குது, பட் அதுவுமே கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாமல் இருக்குது. வாங்கிட்டு வந்தது கிட்ட 10 மீன் கிட்ட எல்லாமே செத்துருச்சு. இந்த டெட்ரா தான் ஃபஸ்ட்டு செத்ததை. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இதை பாருங்களேன், இதுவும் ஒரு மாதிரியா சாகத்தம் போது தெரியுதா. ஆல்ரெடி எல்லா மீனுமே செத்துருச்சு. நானும் தண்ணியே மாற்றிட்டு வருவேன். இந்த டேங்கில் வேறு தண்ணி எடுத்து அதுலேயும் வச்சு பார்த்தேன். என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. கண்ணு முன்னாடி எல்லாம் சாகுத, பாவமாக இருக்குத. வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எனக்கு மீன் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட விட்டு ஒரு மணி நேரம் பாருங்கள், எல்லாமே செத்துருச்சு. ஒரு மீன் கூட பிழைக்கல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம சால்வ் பண்ணணும். கோல்டு ஃபிஷ்ஷு செத்துருச்சு, இந்த சன்ரைஸ் எல்லாமே செத்துருச்சு. இங்கே ரெட்ரா கோல்டு ஃபிஷ் எல்லாமே செத்துருச்சு. ஸோ சேட். எல்லாமே தொட்டில் அழகாக நீந்திக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து ரசிக்கலாம்னு நான் நினச்சேன். இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கல.